அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது இனிப்பு போண்டா தான். சத்து மாவு வச்சு இனிப்பு போண்டா. வாங்க எப்படி செய்யலாம் பார்த்துலாம். வீடியோக்குள்ளே போயிடலாம். சத்து மாவு வாழைப்பழம் வச்சு தான் இன்றைக்கி இனிப்பு போண்டா செய்ய போகிறோம். வாழைப்பழம் சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 5 பழம் எடுத்துக்கோங்க. 4லேருந்து 5 எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை நார்மல் சைஸ்னால் ஒரு 2 3 அதுவே போதும். சரியா? மிக்ஸி ஜாரில் லைட்டாக உப்பு போட்டு 1 கப்பு ஜீனி எடுத்து நல்லா அரைச்சி கொண்டு வந்துடுங்க. ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சத்து மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. மைதா மாவு நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் 1 கப் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணால் கோதுமை மாவு மைதா மாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு கோதுமை மாவு கூட 1 கப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வாழைப்பழத்தை கொண்டு வந்து நம்ம அதில் அந்த ஊற்றி கலரணும். இப்போ நம்ம அந்த வாழைப்பழத்தை போட்டு நல்லா பிசைஞ்சிட வேண்டியதான். எல்லாம் மாவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருங்க. கொஞ்சமாக வேணால் தண்ணி தெளித்து மாவை தெளித்து நீங்கள் தண்ணி தெளித்து வேணால் மாவை பிசைஞ்சிக்கலாம் ஒன்று சேர்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தில் இனிப்பு இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி இருக்கும், அதில் மாவை கலந்துருங்க. பத்தலைன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் கலந்துட்டு எண்ணெய் சட்டி சூடு காட்டி நல்லா எண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெய் சட்டியை சூடு காட்டிடுங்க. இது மாதிரி நம்ம சத்து மாவில் நம்ம செய்யும் போது ரொம்ப ஹெல்த்தாகவும் இருக்கும். சத்து மாவு வேணான்னு சொல்கிறவங்களுக்கு எப்படி இது மாதிரி இனிப்பாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். வேணான்னு சொல்ல மாட்டாங்க, சூப்பராக சாப்பிட்ருவாங்க. நல்லா கரு முருன்னு இருந்துச்சு. இதை மாதிரி எண்ணெய் கரண்டி எடுத்து ஒரு தடவை எண்ணெயில் ஊற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் கரண்டியில் வேணாலும் நீங்கள் எடுத்து போடலாம். உங்கள் டைப்பு தான் நான் இது மாதிரி காமிச்சிருக்கேன். இல்லை கையிலே நீங்கள் எடுத்து போடலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். ஆனால் நல்லா எண்ணெய் சூடு காட்டிட்டு தான் நீங்கள் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேகமாக அடுப்பு வச்சிடக்கூடாது. ரொம்ப ஸ்லோவில் வச்சு திருப்பி போட்டு நல்லா பொன்னிறம் வர அளவுக்கு பார்த்து நீங்கள் எடுத்துக்கிங்க வறுத்து. ஏன்னாக்கா நீங்கள் வேகமாக வச்சிட்டிங்கன்னு சொன்னாக்கா உள்ளர சத்து மாவு அப்படியே இருக்கும், வேகாது. பார்க்குறதுக்கு நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும், கலராக போயிடும். ஆனால் உள்ளர அப்படியே வேகாமல் மாவாக இருந்துடும். அதனால் ஸ்லோவில் வச்சு நீங்கள் எடுத்துக்கங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற சிம்பிள் வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை பார்த்து பயன்பெறலாம். இதே போல் அடுத்தடுத்த வீடியோவில் புது புது டிஷ்களோடு நாங்கள் உங்களை வந்து சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.